முதல்ல வடிவேலு கால் ஷீட்டை நீங்கள் வாங்குங்க. ரொம்ப பிஸியாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராய் நீங்கள் டேட்ஸ் வந்து நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி, இது ஐஸ்வர்யா ராயை பற்றி நான் கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் என்னையா இருந்தாலும் ஐஸ்வர்யா ராய் சொல்கிறானே. இந்த ஐஸ்வர்யா கூட வந்து டியூட் பாடுறதுக்கு வரைக்கும் என்ன ரொம்ப இஷ்டமா அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கேரக்டருக்காக படியப்பால கேட்டோம், நீலாம்பரி கேரக்டருக்கு ஐஸ்வர்யா ராயை நினைச்சு பாருங்க. அந்த அழகுங்கிற திமிரு அந்த கேரக்டருக்கு வந்து ஐஸ்வர்யா போட்டதை எப்படி இருக்குங்க சொல்லி தான் ஐஸ்வர்யா ராயை நாடினோம். பாபால வந்து வேற கேரக்டருக்கு நாம செஞ்சோம். பாபால வந்து அவங்க இல்லைன்னு சொன்ன உடனே கதாபாத்திரத்தை கொஞ்சம் மாத்தினோம். அதுக்கப்புறம் சந்திரமுகி ஐஸ்வர்யா ராயா பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. இப்போ சிவாஜியும் கேட்டுட்டு இருக்கோம், அந்த கேரக்டர் அந்த மாதிரி. சரி, ஓகே, கிடைச்சா எல்லாருக்குமே நல்லது. இப்போ சந்திரமுகியில் வந்து கிடைக்கல, பட் அதை விட ஒரு பெருசாக ப்ரூவ் பண்ணிட்டாரு ஜோதிகா. அவங்க பாம்பேல இருக்காங்க, மதர் உடம்பு சரியில்லை, எக்ஸலண்ட். பட் எனக்கு முதல்ல நம்பிக்கையே கிடையாது. ரொம்ப நம்பினவங்க வாசு சாரு அண்ட் பிரபு தான். எனக்கு வந்து நம்பிக்கையே எனக்கு வரல. ஏன் சொன்னால் ஜோதிகாவை வந்து ஒரு சீரியஸ் கேரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. சந்திரமுகி கேரக்டரில் ஒரு அதுதான் மெயின் பாத்திரம். ஒரு கயிறு மேலே நடக்கிற சர்க்கஸ் மாதிரி அந்த கயிறே சந்திரமுகி. அந்த கேரக்டர் செய்கிற ஆர்டிஸ்ட் அவங்க வந்து எப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து என்ன ஒரு ஷோ பண்ணால் கூட ஒன்றுமே நடக்காது. ஸோ வாசு சார் இல்லை சார் வந்துடும், அந்த கண் பர்ஃபுல் நான் பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே அந்த கொலுசு இருக்குல்ல, அந்த சலங்கை காட்டுற இது தெரியுமா சொல்லி எனக்கான்னு கேட்குறாங்க இல்லையா, அது வந்து ரிஹர்சலில் பண்ணிவிட்டு டேக்கில் வச்சுட்டு ஜஸ்ட் டேக் பண்ணிடலான்னு பார்த்தாங்க. கண்ணில் நான் வந்து அந்த லைட் போட்டு அந்த லென்ஸில் எனக்கு தெரியாது, நான் வந்து சஜஷனில் இருக்கேன். அந்த பொண்ணு அந்த ஆக்டிங் பண்ண உடனே எனக்கே வந்து மைசிலிருந்து போச்சு. நான் சொன்னேன் வாசு சார் கிட்டே, சார் பிக்சர் சில்வர் ஜூப்ளி அப்படின்னு. ஹேட்ஸ் ஆஃப். அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் அந்த கேரக்டர் செய்யணுங்கிறதுக்காக 6:30 மணிக்கெல்லாம் வித் மேக்கப், ஜென்ஸுனா பரவாயில்ல, லேடிஸ் வித் மேக்கப் வித் ட்ரெஸ் வித் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே சொன்னால் அவங்க 4 மணி 3 மணிக்கு எந்திரிக்கணும். அந்த பொண்ணு ரெடியாக இருக்கும், அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்து. ஸோ ரியலி சந்திரமுகியோட பெரிய சக்ஸஸ் பெரிய காரணம் வந்து ஜோதிகா. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க் பண்ண வச்ச வாசு சார் அண்டு வடிவேலு சார். அந்த காமெடி எப்படின்னா வடிவேலு, தங்கவேலு, நாகேஷ், சந்திரபாபு எல்லாருடைய ஒரு கலிப்பு தான் வடிவேலு. இன்ஸ்பிரேஷன் என்ன ஏதோ செய்யணுங்கிறதுக்காக செய்ய மாட்டாங்க, ஒரு ஆத்மார்த்தமாக செய்கிறாங்க. ஸோ ரொம்ப பிடிச்சது இந்த வடிவேலு கூட நிறைய படங்கள் நான் ஆக்ட் செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். நயன்தாரா இவ்வளோ பெரிய ஆளுங்க திஸ்திக்கு இருந்தாலும் கொஞ்சம் கூட பயப்படாமல் சர்வ சாதாரணமாக வந்துட்டு நடிச்சிட்டு போயிட்டாங்க நயன்தாராவை. நான் வந்து டெஃபினெட்லி பாராட்டி தான் ஆகணும். அப்படியே விஜயகுமார் ஒவ்வொருத்தரும் இந்த கேரக்டரில் வந்து இந்த படத்தில் பேசிக்கலி வந்து வாசு சார் வந்து இஸ் அன் ஆக்டர்னால கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட உள்ளே போயிட்டு எப்படி நடிக்க வைக்கணும்னு சொல்லி நடிக்க வைக்கிறார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப். இந்த வாசுக்கு வந்து அடிக்கடி நான் சொல்கிறேன் வாசு சாருக்கு, இது வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸின் சந்திரமுகியோ இல்லை ரஜினியின் சந்திரமுகியோ அல்ல, இது வாசுவின் சந்திரமுகி அப்படின்னு. ஸோ இதில் டெக்னீஷியன்ஸ் சேகர் அவர் இருக்கிறதே தெரியாது. நம்ம வந்து ஒரு சேகருக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் கிளப்பே நம்ம ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி நான் பிரபு கிட்டலாம் சொன்னோம். அவ்வளோ ஒரு கண்ணியமான ஒரு கேமராமேன். அவர் வேலை விட்ட எந்த வேலையும் கிடையாது. ஷாட்டு முடிஞ்ச உடனே அடுத்த ஷாட் என்ன சார் போய் நிற்பாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ பெரிய ஷார்ட்டாக இருந்தால் கூட எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எஃபெக்டோட அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் நம்ம வித்யாசாகரை ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்குறேன், ஸ்டுடியோ போய் பார்க்குறேன். சார் எப்படி சார், பிகாஸ் இட்ஸ் எ மியூசிக்கல் பிக்சர். கன்னடத்தில் இப்போ வந்து ரொம்ப நல்ல படம் போயிருக்கு. அட்லீஸ்ட் 3 பாட்டாவது பெரிய ஹிட் ஆகணும். ஏன் சார் 3 பாட்டுன்னு சொல்கிறீங்க, எல்லா பாட்டும் ஹிட்டு சார் அப்படின்னு சர்வ சாதாரணமாக சொல்கிறாரு. எனக்கு என்ன இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்கிறாரா, இந்த ஆள் நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டேன். இல்லை சார் அவர் நம்பிக்கையில் இருந்தால் சொல்ல மாட்டார், நீங்கள் பாருங்கள். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு படத்துக்கு 6 சாங்கு கூட ஒவ்வொரு சாங்கும் மணி மாதிரி கொஞ்சம் கூட நேரம் அதிகமாக எடுத்துக்காமல் எந்த விதமான பந்தாவும் செய்யாமல் பணம் வாங்கியிருக்கோம், வேலை செய்கிறோம், கமிட்மெண்ட். முடியலன்னா முடியலன்னு சொல்லணும், முடியும்னா முடியும்னு சொல்லணும், அவ்வளோதானே. அதே அண்ட் கரெக்ட் அந்த டைமுக்கு இந்த எஃபெக்டோட அவர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் எக்ஸலண்ட், ஹேட்ஸ் ஆஃப்.
அண்ட் அவரோட பழகுற விஷயங்களும் சரி எல்லாமே, பிகாஸ் ஐ ஐ லைக் யூ வித்யா சார். அண்ட் நம்ம ஃபைட் மாஸ்டர் நம்ம தினேஷ், நான் சொல்கிறேன் அவர்கிட்ட ஜாக்கிரதைங்க கயிறு கீரைன்னு சொன்னால் அதெல்லாம் ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம் சார், ஓகே சார். அதே ஷாட் மறுபடியும் வைப்பாங்க, இன்னொரு தபா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் எல்லாம் சிரிச்சுக்கிட்ட ஒரு குடும்பமாக நம்ம இந்த படத்தை எடுத்தோம். மறுபடியும் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் இதே வாசு டைரக்ஷனில் இதே குழுவினரோட ஒரு படம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் வந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் இந்த ரஜினிகாந்த் தான். வாசு சார் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிட்டார். இதில் சும்மா டைகர் மாதிரி இருந்தார் செட்டில். பிகாஸ் என்னென்ன ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு இதுவும் அவருக்கு தெரியும். பெரிய ஒரு ஹிட் நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ். அண்ட் பிரபு அவர் கொடுக்குற அன்புக்கு அதை நாம் எப்படி திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்கு சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு அரவணைச்சி ஒரு அன்பு, என்னமோ ஒரு பிக்னிக் போய் நம்ம பிக்னிக் படம் எடுத்துகிட்டு இருக்கோம், ஜஸ்ட் ஒரு பிக்னிக் போயிருக்கோம், ஏதோ ஷூட் பண்ணிருக்கோங்கிற ஒரு எண்ணம் தான் வழிய வேறு எதுவுமே கிடையாது. அந்த ராம்குமார் வாட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஏன்னா அவருடைய சித்தப்பா அந்த சண்முகன் சார்கிட்ட அவர் கற்றுக்கிட்டு இருந்தால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார ரீதியாக அவர் நடந்துக்கிட்டு செஞ்ச செலவு இதெல்லாம் எக்ஸலண்ட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இண்டஸ்ட்ரியில் கூட நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்ல முடியும். அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துலேயும் ரொம்ப அக்யூராக எக்ஸலண்ட். ஹேட்ஸ் ஆஃப் ராம். அண்ட் நிறைய படங்கள் நீங்கள்லாம் செய்யணுங்கிறது தான் என்னுடைய இஷ்டம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நான் சொல்ல வர்றேன். இப்போ தான் டிவிலெல்லாம் போட்டு காமிச்சாங்க, விஜய் கூட சொன்னாங்க, அண்ட் வாசு சாரை கூட சொன்னாங்க பூஜையில் இந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். சந்திரமுகி படம் ரிலீஸ் நாளைக்கு ஆவறதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் இன்னைக்கு அந்த படத்தோட சில்வர் ஜூப்ளியை நான் கொண்டாடினேன் என்னுடைய பிரதர் இன்லா வீட்டில். நாளைக்கு சந்திரமுகி பிக்சர் ரிலீஸ். அந்த பிக்சரோட சில்வர் ஜூப்ளியை அதுக்கு முந்தா நைட்டை நான் கொண்டாடினேன். சில்வர் ஜூப்ளி அப்படி ஏன் சந்திரமுகி ஃபர்ஸ்ட் டே இதே லாஸ்ட் இயர் சந்திரமுகி படம் படையப்பா மாறியதொரு படையம்மா, டபுள் படையம்மா. சந்திரமுகி படம் இல்லை, இது ஒரு காவியம். தமிழ் திரையுலக வரலாற்றில் இது ஒரு பேர், சந்திரமுகியோட பேர் நின்றுடுன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? கேசட் விழாவில் நான் யானை இல்லை குதிரை டக்குன்னு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன். நான் யானை இல்லை குதிரை, நான் எந்திரிச்சேன். ஆனால் ஓட வச்சது நீங்க வாசு சார், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஃபேன்ஸ், ப்ரெஸ், ஜனங்க நீங்கள் ஓட வச்சிங்க. சரி, எந்திரிச்சு நிற்கிறதுக்கு சக்தி வேணும் இல்லை? எந்திரிச்சு நிற்கிறதுக்கு சக்தி கொடுத்தது பாபாஜி, என்னுடைய கடவுள் பாபாஜி, என்னுடைய குரு சச்சிதானந்தர். ஏன் பாபா படம் எடுத்தோம், ஓகே இப்படி ஆச்சு. அதை பற்றி நான் அவ்வளோ கவலைப்படலை. ஏன்னா பாபாஜி தான் கவலைப்படணும். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, என்ன இது பாபாஜி பற்றி படம் எடுத்தாங்க, இந்த படம் சரியாக போகல. அந்த மகானுக்கு ரியலாக சக்தி இருந்திருந்தால் இந்த படம் ஓட்டிருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. சச்சிதானந்த்ஜி என்னுடைய குருநாதர் ஃபஸ்ட் டே ப்ரீவியூக்கு வந்த பிறகு கொஞ்சம் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவர் சொன்னாங்க. அதுக்கப்புறம்